ஒண்ணுமே இல்லை. அதுலதான் அந்த பிரச்சனையை நமக்கு அவங்க இஸ்லாமில் விட்டு நீங்க இவங்களை போய் பார்த்தீங்கன்னா கூட கிறிஸ்தவர்கள் கூட அந்த சிலுவை தான் வணங்குகிறார்கள். அங்கே இப்பதான் அதுக்கப்புறம் பிற்காலத்துல அந்த உருவத்தை சேர்க்க வச்சாங்க. ஒரு இயேசுநாதர் உட்காந்து படுத்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. பட் அவர்களும் சிலுவையை தான். அப்ப சிலுவை என்பது கூட சின்னம் தானே. அந்த சிலுவையில இயேசுநாதர் உட்கார்ந்து இருக்காருனாக்கா அதுவும் சின்னத்தோட சேர்ந்தது தானே. அது அவர்களுக்கு அது கிடையாது. சைவர்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு யாருமே இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலைக்கும் இல்லை. அப்ப நமக்கு மட்டும்தான் இப்படி உருவ வழிபாடு இருக்கு. அதுல கூட எத்தனை உருவம், ஒன்னா ரெண்டா நம்ம பெருமாளுக்கு அங்கங்க ஒரு கல்யாணம் இல்லையா. ஒரு இடத்துல படுத்தாம இருக்காரு, ஒரு இடத்துல உட்கார்ந்தாம இருக்காரு, ஒருத்தர் நின்னாம இருக்காரு, ஒருத்தர் கால் நீட்டி நிற்கிறாரு. இப்படி எத்தனையோ உருவங்கள் இங்க ஒண்ணுதான். எத்தனை உற்சவங்கள், ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை உற்சவம் பண்றாங்க. திருமலை எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு உற்சவம், எத்தனை ஆண்டு பெருமாள் எத்தனை வாகனத்துல வர்றாரு. ஒரு நாள் குதிரை வாகனத்துல வர்றாரு, ஒரு நாள் யானை வாகனத்துல வர்றாரு, ஒரு நாள் கருட வாகனத்துல வர்றாரு, இப்படி அனுமந்த வாகனம் வர்றாரு. இப்படி இத்தனை மற்ற கோயிலாம் எங்கேயும் ஒண்ணு கிடையாதுன்னாலும் அவங்களை எல்லாம் தப்பா சொல்ல நினைக்காதீங்க. அழகு இங்க மட்டும்தான். ஆண்டவனை அனுபவிக்கின்ற அழகு இங்க மட்டும்தான். அந்த அழகு என்பதாலே மூர்த்தி என்ற பெயர் இவனுக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. அவன் இந்த நிலையில இந்த மூர்த்தி என்று கூட சினிமாவில் வர ஹீரோ என்ன பண்றாரு, 50 ட்ரெஸ் போட்டு வர்றாரு ஒரே சீன்ல இல்லையா. ஒரே பாட்டு பாடி முடியும், இப்படி கை தூணும், இப்படி ட்ரெஸ் பண்றாரு, கேட்கணும், இப்படி ட்ரெஸ் பண்றாரு. நம்மளும் ஆஹான்னு கை தட்டிட்டு என்ன எத்தனை ட்ரெஸ்ஸா மாட்டிடுறாரு. அவர் ஒரு ட்ரெஸ்ஸா மாட்டி கட்டிட்டு யாருக்கு தெரியும். நம்ம பார்க்கும்போது ஒரே ட்ரெஸ் இப்படி ட்ரெஸ் மாறிட்டாரு அப்படின்னு நம்ம கை தட்டி இருக்கிறோம். அவன் அங்கே மூர்த்தி என்பதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகைத்தான் சொல்ல முடியும். மற்ற பெருமாளுக்கு மற்ற தெய்வங்களுக்கு இது ஒத்து வராது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியம், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கேசவன் என்று சொல்லக்கூடிய இந்த கேசவன் என்கின்ற பெயர் தான் நம்முடைய நம்முடைய 12 திருநாமங்களிலேயே முதல் திருநாமமாக இருக்கு. 12 பெயர்கள்ல கேசவ நாமம் ஒன்று முதல்ல. இதான் கஷ்டம் எழுதுக்கணும் இல்லையா. இன்னைக்கு சூரியனும் கேட்கணும் வந்துட்டாரு. நம்ம மதி நிறைந்த நன்னாள் சந்தர்ப்பம் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்ப இது கதிர் மதியம்ன்றதுனால கதிரும் சேர்ந்து வந்துட்டாரு, வேற ஒண்ணுமே இல்லாததான். அப்போ இந்த கேசவன் என்கின்ற நாமம் 12 திருநாமங்களிலே முதல் திருநாமம் ஒண்ணு. அதே மாதிரி நிறைவான திருநாமம் தாமோதரன். அதே நாம சேவிச்சிட்டோம் இல்லையா. தாமோதரன் எந்த பாட்டுல வந்தது, புக்கு பார்த்தா தேடணுமா? 5வது பாட்டு அவர் சொன்ன உடனே பாத்துட்டீங்க. சரி, கேசவ முதல் நாமம், கடைசி நாமம் தாமோதரன். அப்ப ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அது தாமோதருக்கு முன்னாடி பேரு பத்மநாபன். அது வந்துருச்சா எந்த பாட்டுல? அது தேடணும். அதே பாட்டுலையா? பரவாயில்லையே. 4வது பாட்டாவே பத்மநாபன் வந்தாச்சு, தாமோதரன் வந்தாச்சு, கேசவன் வந்தாச்சு, நாராயணன் வந்தாச்சு. எல்லா நாமங்களும் வந்து கொண்டே இருக்கு. இந்த பாடல்ல நாம சங்கீர்த்தனமும் தானா உண்டு. அது திருப்பாவை நம்ம சொல்லும் பொழுது பெருமாளுடைய எல்லா பேரும் சொல்லிட்டே வரும். அதான் அங்க ஒரு சிறப்பு. கேசவன் என்கின்ற இந்த பெயருக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு இருக்கக்கூடிய 3 நிலைகளை அது காட்டும். அவனுடைய ரூபம், சொரூபம், குணம் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் காட்டக்கூடிய பெயர். அது ரூபம் என்ன, உருவம். அவருடைய உருவம் என்ன, அழகிய உருவம். அந்த அழகிய உருவம் என்பதை காட்டக்கூடியதுதான் அந்த முதல் பெயராக இருக்கக்கூடிய கேசவன். அப்ப கேசவன் சொல்லும் பொழுது அவனுடைய உருவத்தை காட்டும்போது அழகிய முடியை உடையவன் இல்லையா. இன்னைக்கு கூட அதுக்காக எத்தனை பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த ஹேர் டை போடுறான், அப்புறம் என்ன அதுக்கு ஒரு இது கூட வாங்கி வச்சுக்காங்க. சில பேர்லாம் ஏர் ட்ரையர்னு ஒன்று வச்சுட்டு இருக்கான். அதை வச்சு பொருள் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னமோ பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு இல்லையா. அது தொப்புன்னு கீழே விழுந்துருக்கு. இருந்தாலும் அதுக்கு இவ்வளோ விவகாரம் நடந்திருக்கு. இன்னைக்கும் அதுதான் இன்னைக்கு பெரிய விஷயமா தெரியுது எல்லாருக்குமே. அவர் பெருமாளுக்கு அப்படி அழகான ஒரு கூந்தல் இருப்பது ஒரு பெருமைக்குரியது, அழகுக்குரியது. அவன்கிட்ட ஏன் அழகு, நம்ம அவன் வசீகரித்ததுக்காக வச்சிருக்கான். இந்த எங்கன்னா ஓடி போய் போறான், எதனா அதை பார்த்துட்டு போறான், என்ன பாடுறான், என் அழகு பாடுறான், அதான் முக்கியமானது அப்படின்னு அவனுடைய அழகை நமக்கு காட்டுகிறார். அதான் முக்கியம். அதுவும் கருணையினால ஏற்பட்டதுதான். அது முதல் அவனுடைய உருவம், ரூபம். அடுத்தது அதுவே ஒரு டெவலப்மெண்ட் சொரூபம். அதுவும் ரூபம் தான். இது சொரூபம். அப்ப இந்த சொரூபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது பிறவி குணம்.
அந்த பிறவியில இருக்குதான் சொரூபம். என்ன சொல்றோம் சண்டை போடும்போது, அவன் சொரூபம் தெரிஞ்சு ஏன்டா அவன் போய் ஒண்ணு பண்ற அப்படின்னு ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. அவன் எப்பவுமே அந்த ஆசாமி அப்படிதான்னாக்கா அவன் போய் வம்பு பண்ணிக்காத அதான் சொல்றான். அப்போ இவனுக்கு எதிராக சொரூபம் அப்படின்னா முதன்மைத்தன்மை அவனுடைய சொரூபம். முதன்மைத்தன்மை என்ன? அவன் தான் பரம்பொருள் என்பது அவன் பிறவியிலேயே கிடைத்தது உண்டு. அவனாலே நின்ற நிலையிலேயே அந்த சொரூபம் கிடைக்கிறதுனாலே என்ன சொரூபம் என்று கிடைத்திருந்தால் இத கே சி அப்படின்னு பிரிச்சோம்னா கே என்பது பிரம்மா, கே என்பது பிரம்மா, சி என்பது சிவன். அந்த இருவரும் அவனிடத்திலே அடக்கம் என்பதுதான் கேசவம் என்பது காட்டுகிறது. ஆகவே இதுதான் அவனுடைய சொரூபம். இது எல்லா தெய்வங்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கானே அதுதான் அவனுடைய பிறவி நிலையிலே வந்தது அந்த சொரூபம். அடுத்ததாக இங்கே நாம் பார்க்கக்கூடியது மூன்றாவது நிலை கேசி என்கின்ற அசுர வடிவிலே வந்த அரக்கனை பெருமாள் வம்சம் செய்தார். அந்த கம்சன் குதிரை வடியில ஒரு அசுரனை அமைச்சு வச்சான். முதல்ல பூதகி அமைச்சு வச்சான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பகாசுரன் சொல்லி ஒரு கொக்கு வடியில் ஒருத்தவனை பார்த்தோம். சக்கரத்தில் ஒருத்தன் வரணும்னு இருக்கா. அப்படி இதுமே ஒருத்தனை அமைச்சு வச்சார். அப்படி அன்பு வச்சுனா அழிச்சான்றதுனால கேசி என்கின்ற அரக்கனை அழித்தனாலே அவனை கேசவன் என்று அழைக்கிறோம். ஆகவே அவனுடைய ரூபம் சொரூபம் அவனுடைய குணம். அப்ப அழிக்கிறதுனால குணமா அப்படின்னா அழிப்பதனால குணம் அல்ல. அந்த அசுரன் அடியார்களுக்கு எதிரியாக அதுதான் முக்கியம். ஆகவே அவனுக்கு மேல கேசின்ற அந்த அரக்கன் மேல எந்த விதமான கோபம் இல்லை, அவன் பழிவாங்கணும் அவசியம் இல்லை, விரோதி இல்லை அவன். ஆனா அடியாருக்கு அவன் அகைன்ஸ்டா இருக்கிறதுனால அவனை அழிக்க முற்படுறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுல கூட என்ன பண்றாரு பெருமானாக்கா அந்த ஆத்மாவை அவனுக்கு பிரித்து எடுத்துறாரு. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. அவன் அவனுக்கு விரோதமோ அவனை இது பண்ணக்கூடாதோ அந்த நிலையில் இல்லை. ஆகவே அங்கே கேசவனை என்று சொல்வதனாலே இந்த மூன்றாவது குணமும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று ஆண்டாள் இங்கே அற்புதமாக சொல்றார். இப்போ இவங்க வெளியில இருந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆச்சு, உள்ள இருக்கிற அம்மா ஆஹா இவங்க நல்லா பாடுறாங்கய்யா, நல்லா இருக்கே, படுத்துட்டே கேட்கலாம் போட்டிருக்கே அப்படின்னு உள்ள உட்காந்து பாட்டு கேட்டுருக்காங்க ஜாலியா. இவங்க நல்லா பாட்டு கேட்குது, நம்ம ஏன் எழுந்து வெளில வருவானே அப்படின்னு படுத்துக்கல. இவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்ல, இப்படி எல்லாம் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்க எல்லாம் பாடிட்டு இருக்கோம் வெளியில இருந்து, நீ ஜாலியா எவ்வளவு படுத்து தூங்கிட்டு இருப்பியா, கேட்டு இருப்பியா, இத பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நீ அதுக்காக படுத்துனே கிடப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அப்படி என்ன ஐயோ அவ அலறி அடிச்சு வெளியில இருக்கான். அவன் இவங்க திருப்பி அவளை இன்னொரு அழகான வார்த்தையினாலே அவளை அழைக்கிறார்கள் இல்லையா. இவங்க இப்போ கெஞ்சர் நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அதனால நாயக பெண்ணே இப்போ அடுத்ததான் என்ன சொல்றாங்க, தேசமுடையான். தேசமுடையானா தேஜஸ் உடைய தமிழாக்கம் தான் தேசம், நம்ம தேசம் இல்லை. தேஜஸ் என்பதுடைய தமிழாக்கம். ஆழ்வார்கள் தனித்தமிழை தவிர வேறு எதுவும் பயன்படுத்த மாட்டார்கள். ரொம்ப அழகா நீங்க பார்க்கலாம். எந்த நிலையிலும் வட சொல்ல பயன்படுத்தவே மாட்டாங்க. விஷ்ணு அப்படின்ற வார்த்தையை கூட விட்னு தான் எழுதுவோம், இஷே போட மாட்டாங்க, விட்னு அப்படிதான் எழுதுவோம். எந்த இடத்துல பார்த்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. இங்க தேஜஸ் என்பதுதான் தேசமுடையா என்று ஒளி பொருந்தியவரே. அப்போ இவ உள்ள இருந்து இந்த நாமங்கள் எல்லாம் தன் உள்ளே கேட்டு 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 கொண்டிருந்தனாலே அவளுக்கு என்ன ஆச்சு, நல்ல ஒளி வந்துச்சு அவன் மேல, நல்ல அற்புதமான தேஜஸ்வியா ஆயிட்டாள். அப்படிப்பட்டவளை நான் உங்களை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், அவை நீ வர வேண்டும். அதெல்லாம் சொல்றாங்க, திரவேலோர் எம்பாவாய், கதவை திரவேலோர் எம்பாவாய். இப்படி ஒளிமிக்கவளாக இருக்கிறாயே நீ, அவை ஒளிமிக்கக்கூடியவளரை நாங்கள் வணங்க வேண்டும். ஆகவே நீ வெளியே வர வேண்டும், ஆகவே நீ கதவை திறக்க வேண்டும். திரவேலோர் எம்பாவாய். அவை இந்த பாட்டுல கண்ணை திறக்க வேண்டும், மனதை திறக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும். அது ஒரு 3. சாட்சியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3, பெருமாளுடைய பாட்டை பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3. இப்படி எல்லாமே இதுல ஒரு அற்புதமாக ஒரு 3 நிலைகளை பார்க்கிறோம். இதுல அடியார்களுடைய வைபவத்தை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஆட்கொண்ட வில்லி ஜீயர் அப்படின்னு ஒரு ஜீயர் இருந்தாங்க. அவர் ராமானுஜருடைய சிஷ்யர். ராமானுஜர் தான் நமக்கு இந்த இதெல்லாம் பாதுகாத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம மன எல்லாத்தையும் அவர் தான் வச்சுருக்காரு, வச்சுட்டு நம்ம வரும்போது கொடுக்குறாரு. அதனால ராமானுஜர் சம்பந்தம் பெற்று, அதனால ராமானுஜர் சம்பந்தம் பெற்றுலாம் சொல்லியே திரும்ப